வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி திருப்பதியில் 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கக்கூடிய 500 ரூபாய் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் பற்றின ஒரு A to Z கம்ப்ளீட் டீட்டெயிலை வீடியோவை பார்க்கலாம். அதாவது இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்னால் என்ன, இந்த டிக்கெட்டை ரொம்ப ஈஸியாக எப்படி புக் பண்ணுறது, தரிசனத்துக்கு எப்படி போகிறது, இந்த டிக்கெட்டில் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஃபெசிலிட்டிகள் என்னென்ன இருக்குது, இதில் பற்றின ஒரு முழுமையான தகவல் அடங்கிய வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. நான் போடுற எல்லா வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோக்குள் எல்லாமே நீங்கள் திருப்பதி வரத்துக்கும் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கும் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினமும் தர அப்டேட்டுகளான கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டிக்கெட், இன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்றைக்கான தரிசன நேரம் எவ்வளோ, ஃப்ரீ தரிசனம் எவ்வளோ நேரம் ஆகுது, டிக்கெட்டுடன் கூடிய தரிசன நேரம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு டெய்லி அப்டேட்டுகளை நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கிற கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லி தொடர்ந்து அப்டேட்டுகள் போட்டுகிட்டே வரேன். தேவைன்னா பார்த்துக்குங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருமலையோட உற்சவ மூர்த்திகளான மலையப்பா சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் தினமும் நடக்கிற கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவா, இந்த 4 சேவாக்கள் பார்த்துக்கிறதுக்காக கொடுக்குறது டிக்கெட்டு தான் ஆர்ஜித சேவா டிக்கெட். இதில் 2 டிஃப்ரெண்ட்டான ஆர்ஜித சேவா டிக்கெட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரக்ட் ஆர்ஜித சேவா டிக்கெட். இந்த டைரக்ட் ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் சேவா ப்ளஸ் தரிசனம், எந்த நாளில் டிக்கெட் புக் பண்ணுறோமோ அதே நாளில் திருமலாக்கு வந்து சேவாவும் தரிசனத்தையும் 1 மணி நேரத்தில் பார்த்துடலாம். இந்த சேவா டிக்கெட் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலில் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கோம். மேலே நான் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், தேவையான பார்த்துக்குங்க நண்பர்களே. அடுத்ததாக 2வதாக இருக்கக்கூடிய வர்ச்சுவல் ஆன்லைன் சேவா டிக்கெட். இந்த வர்ச்சுவல் ஆன்லைன் சேவா டிக்கெட் பார்த்திங்கன்னா COVID-19 டைமில் லாக்டவுன் பீரியடில் கொண்டு வந்தாங்க. அப்போ பக்தர்கள் யாரும் நேரில் போயிட்டு இந்த சேவாவும் தரிசனம் பார்க்க முடியாதுன்றதுனால இந்த ஆர்ஜித சேவாவை வர்ச்சுவலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. இந்த கோவிட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா இதில் சேவாவை நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு தரிசனத்துக்கு மட்டும் டைரெக்டாக திருமலாக்கு வந்து தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுதான் நண்பர்களே வர்ச்சுவல் சேவா டிக்கெட். இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டில் பெருமாளோட தரிசனம் மட்டும்தான் நம்மளால் நேரில் பார்க்க முடியும். நம்மளால் சேவாவை நேரில் பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம சேவா பார்க்க விருப்பப்பட்டால் நம்ம புக் பண்ண அந்த தேதியில் டிவியில் லைவில் எஸ்பிபிசி சேனல் மூலமாகவோ இல்லைனா யூடியூப்லேயோ சேவா பார்த்துட்டு தரிசனத்துக்கு மட்டும் டைரெக்டாக திருமலாக்கு வந்து 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன காம்ப்ளெக்ஸ் வழியாக 3 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது சேவா தனியாகவும் தரிசனத்தை தனியாகவும் தனித்தனியாகவும் தான் புக் பண்ண முடியும். சேவா புக் பண்ண மறுநாளில் இருந்து தான் தரிசன டிக்கெட்டே புக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு 10ஆம் தேதி நம்ம சேவா டிக்கெட் புக் பண்ணுறோன்னா 11ஆம் தேதியிலிருந்து தான் நம்மளால் தரிசன டிக்கெட்டே புக் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த டிக்கெட்டுக்குன்னே இருக்கக்கூடிய 2 சூப்பரான ஃபெசிலிட்டியை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டின்னு பார்த்தோன்னா, திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எல்லா டிக்கெட்டுக்குமே அதே ஆதார் அதே மொபைல் நம்பர் வச்சுட்டு அடுத்த முறை புக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கும். ஆனால் இந்த டிக்கெட்டுக்கு டைம் லிமிட்டே கிடையாது. ஒரு டிக்கெட் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அடுத்தடுத்த நாளுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 300 ரூபா டிக்கெட்டு அதே ஆதார் அதே மொபைல் நம்பர் வச்சுட்டு இன்னொரு வாட்டி புக் பண்ணுறதுக்கு 30 டேஸ் டைம் லிமிட் இருக்கும். ஆனால் இந்த டிக்கெட்டில் எந்த விதமான டைம் லிமிட்டே கிடையாது. தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த நாளுக்கு புக் பண்ணிக்கலாம். திருப்பதியில் சனிக்கிழமை 7 வாரம் தொடர்ந்து சாமி தரிசனம் பார்க்குறதுக்கும், இல்லைனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம திருப்பதிக்கே வருவோம். 2-3 செகண்ட் தான் நம்மளால் சாமியே பார்க்க முடியும். நிம்மதியாக பார்த்துருக்கவே மாட்டோம். திரும்ப இன்னொரு வாட்டி சாமி தரிசனம் பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட டைமில் இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு ஒரு நாளுக்கு ஒரு தரிசனமோ இன்னொரு நாளுக்கு இன்னொரு வாட்டி தரிசனமோ, ஸோ தொடர்ச்சியாக நம்மளால் தரிசனம் பார்க்க முடியும். இதுதான் சிறப்பம்சமே இப்போ வரைக்கும் இருக்கிறது. இந்த டிக்கெட்டில் இருக்கிற இன்னொரு ஃபெசிலிட்டின்னு பார்த்தோன்னா, இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறமா தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுக்கு 1 year வேலிடிட்டி கொடுப்பாங்க. இருந்தாலுமே ஒரு 90 டேஸில் நம்ம புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வெப்சைட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான லிங்க்கு இல்லாமல் போயிடுது. அதனால் நம்ம ஒரு 90 டேஸ்க்குள்ளே தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டில் இருக்கிற இந்த 2 ஃபெசிலிட்டியுமே லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த நிமிஷம் வரையுமே இருக்குது. இருந்தாலுமே திருப்பதியில் எப்போவுமே மாற்றிட்டே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது எப்போ வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு கட்டாயமாக வேணும். ஆதார் டீட்டெயிலை வச்சு தான் நம்ம இந்த டிக்கெட்டை புக் பண்ண முடியும். இதில் தரிசனம் பார்க்குறதுக்கு நம்ம ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ணணும். ஜென்ஸ்னால் வேட்டி சட்டை போட்டிருக்கணும், லேடிஸ்னால் சேலை சுடிதார் போட்டுக்கலாம். சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா கட்டாயமாக போட்டுக்கணும். இதில் 12 வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கு எந்த விதமான தரிசனம் டிக்கெட்டும் தேவையில்லை. நம்ம தரிசனத்துக்கு போகும்போது கையோடு கூட்டிகிட்டு போகலாம்.
ஆனால் 12 வயசுக்கு கீழே தான் இருக்குதுன்னு நிரூபிக்கிறதுக்காக அவங்க கையில் ஏதாவது ஒரு ஐடி வச்சுக்கலாம். ஸ்கூல் ஐடியோ இல்லைனா ஆதாரோ வச்சுக்கலாம், ஏஜை ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும். இதில் நீங்கள் 2 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா கல்யாண உற்சவம் டிக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கல்யாண உற்சவம் டிக்கெட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் லட்டு கொடுப்பாங்க. இது இல்லாமல் ஜென்ஸுக்கு ஒரு உத்தரியமும், அதாவது மேல் துண்டும், லேடிஸ்க்கு ஒரு ப்ளவுஸ் பெட்டும் கொடுப்பாங்க. அது கல்யாண உற்சவம் டிக்கெட் போட்டிருந்தால் மட்டும்தான் அதை வாங்க முடியும். இந்த டிக்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த சேவா புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போது நம்மளோட ஆதாரோட ஃப்ரண்ட் சைடை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஆதாரை ஃப்ரண்ட் சைடை ஃபோட்டோ எடுத்துகிட்டு 1 MBக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணி தயாராக வச்சுருந்து அதன் பிறகு தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம். தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போது நம்மளோட தேதி செலக்ட் பண்ணதுக்கப்புறம், டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடியை அப்லோட் பண்ண சொல்லும். நம்ம அப்லோட் பண்ணலாம். இந்த ஆன்லைன் விர்ச்சுவல் சேவா டிக்கெட்டை டிடிடியோட ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம், வெப்சைட்லையும் புக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் மட்டும்தான் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆப்லேயும் நல்லபடியாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது இல்லை தரிசன டிக்கெட் சேவா டிக்கெட்டுக்கு பணம் கட்டும் போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம தரிசன டிக்கெட்டுக்கு பணம் கட்டும் போது நம்ம பணம் டெபிட் ஆகிட்டு ஃபெயில்டுன்னு வந்துடும் டிக்கெட்டு. சப்போஸ் அப்படி வந்துச்சுன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த சோர்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் நம்ம பணம் கட்டணுமோ அந்த சோர்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகிடும். சம்டைம்ஸ் 7 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துக்கும். அதையும் தாண்டி நம்மளுக்கு பணம் வரலைன்னா அப்போ நம்ம கால் பண்ணி நம்ம சொன்னோம்னா, டீட்டெயிலாம் ப்ரொவைட் பண்ணோம்னா 100% நம்மளோட பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நம்ம இந்த டிக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லி புக் பண்ணதுக்கப்புறமா இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியாது, இல்லைனா ரீஷெட்யூலும் பண்ண முடியாது. ஸோ நம்ம எந்த தேதிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு முன்கூட்டியே முடிவு பண்ணிவிட்டு அதன் பிறகு புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த டிக்கெட்டை எப்படி புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைவாக பார்க்கலாம். நம்மளோட மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு www.ttdevastanam.ap.gov.in கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்லேயே திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அஃபிஷியல் புக்கிங்னு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணோன்னா டிடிடியோட டிக்கெட்டுகள் புக் பண்ணுற அஃபிஷியல் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே போனோன்னா பில்கிரிம் சர்வீஸ்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதுக்கு கீழே எல்லா சர்வீஸுமே இருக்கும். சப்போஸ் அது இல்லைன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மோர் சர்வீஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சர்வீஸில் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இதில் பெரும்பாலும் ஏற்கனவே ரிலீஸ் ஆன டிக்கெட் இல்லைன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற டிக்கெட் மொதல் இடத்துல வந்துடும். அதுக்கு முந்தின ரிலீஸ் டிக்கெட் 2வது இடத்துல இருக்கும். ஸோ நம்ம தேட வேண்டிய அவசியமே இருக்காது. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும். நம்மளோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கெட் ஓடிபி கொடுத்தோன்னா நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணி கீழே லாகின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வெயிட்டிங் டைம் காட்டியிருக்கும். இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த சேவாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். இதை படித்து பார்த்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். இந்த பேஜில் தான் நம்ம சேவா புக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்றைக்கு தரிசனத்துக்கு போகிறோமோ அதுக்கு முந்தின நாள், உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா நம்ம 10ஆம் தேதி தரிசனத்துக்கு போகிறோன்னா 9ஆம் தேதி சேவா புக் பண்ணிக்கணும். நண்பர்களே, இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இப்போ நம்ம சேவா மட்டும்தான் புக் பண்ண போகிறோம். சேவா புக் பண்ணி பணம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் தரிசன டிக்கெட்டே புக் பண்ண முடியும். ஸோ நம்ம சேவாக்கான தேதி செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே டெம்பிள்னு இருக்கும். அதில் ஸ்ரீவாரி டெம்பிள் தான் செலக்ட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கீழே செலக்ட் சேவான்னு இருக்கும். அதில் செலக்ட் ஆல்னு கொடுத்துடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய தேதியை செலக்ட் பண்ணோன்னா கீழே அந்த தேதியில் என்னென்ன சேவாக்கள் அவைலபிலிட்டி இருக்குது, எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது, அந்த சேவாக்கு எவ்வளோ டிக்கெட்டோட ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம விருப்பப்பட்ட அந்த சேவா செலக்ட் பண்ணுற அந்த பேஜில் நம்ம விருப்பப்பட்ட சேவை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கல்யாண உற்சவ சேவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது கீழே பார்த்தோன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த சேவா தேதிக்கு தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். வெறுமனே நம்ம பார்த்துக்க முடியும், செக் பண்ண முடியும். இங்கே நம்ம தரிசன டிக்கெட்டை புக் பண்ண முடியாது. சேவா புக் பண்ணி பணம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். அந்த கிளிக் ஹியர்னு இருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிற அந்த தேதிகள்லாம் காட்டும். ஸோ நம்ம விருப்பப்பட்ட தேதியை செலக்ட் பண்ணோன்னா அந்த தேதியில் மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த ஸ்லாட்டில் எவ்வளோ டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ நம்ம புக் பண்ணுறதுக்கு இதில் பார்த்துக்கலாம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மேலே இன்ட் இருக்கும். அந்த இன்ட்டை நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த விண்டோ போயிடும். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். இதில் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்மளோட ஆதாரில் நம்ம கையில் வச்சுக்கலாம்.
நான் வந்து கல்யாண உற்சவம் டிக்கெட் புக் பண்ணதுனால 2 பேரோட டீட்டெயில் அதில் நான் பதிவு செய்யணும். நீங்கள் ஒரே ஒரு டிக்கெட் 500 போட்டிருந்தீங்கன்னா ஒருத்தரோட டீட்டெயில் புக் பண்ண பதிவு செஞ்சால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயிலில் கோத்திரம் கேட்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்மளோட கோத்திரம் கொடுக்கலாம், தெரியலனா சிவகோத்திரம்னு கொடுத்துக்கலாம். அடுத்ததில் கீழே நம்மளோட இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பர் முடித்ததுக்கப்புறம் நம்மளோட நேமு, ஏஜி, ஜெண்டர், ஐடி நம்பர். இதில் ஐடின்றது ஆதார் கார்டு, ஐடி நம்பர்ன்றது ஆதார் நம்பர். கரெக்டாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்மளோட நேம், ஏஜ் எல்லாம், ஜெண்டர்லாம், ஆதார் நம்பர்லாம் கரெக்டாக பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா அங்கே மேலே பென்சில் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ கொடுத்தோன்னா டைரெக்டாக பேமெண்ட்டுக்கான பேஜுக்கு போகும். இந்த பேமெண்ட்டுக்கான பேஜில் இப்போ நான் வந்து கல்யாண உற்சவம் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால 2 பேருக்கு 1000 ரூபாய் வரும். இப்போ நீங்கள் சிங்கிள் ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கர சேவை ஏதோ ஒரு சேவை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு 500 ருபீஸ் தான் வரும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸ் ஆஃப் பேமெண்ட், யூபிஐ பேமெண்ட், கார்டு பேமெண்ட், நெட் பேங்கிங், இது 3த்தில் ஏதாவது ஒரு பேமெண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் கட்டி முடிக்கலாம். பேமெண்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்திங்கன்னா டைரெக்டாக பேமெண்ட்டுக்கு போயிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து க்ரீன் டிக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான டூ யூ வாண்ட் டு புக் தர்ஷனுக்கான பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேண்டாம்னு நினச்சிக்கினா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயின் பேஜுக்கு வந்து மெயின் பேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே டாப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 லைன்ஸ் இருக்கும். அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கடைசியாக புக்கிங் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வர்ச்சுவல் சேவா செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணியிருக்க இந்த சேவாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். கீழே கடைசியில் தர்ஷன் இருக்கும், அதில் புக் தர்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா டேரெக்டாக தரிசன டிக்கெட் புக் பண்ணுற அந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இந்த பேஜில் நம்மளோட தரிசன தேதியும் டைம் ஸ்லாட்டையும் வந்து செலக்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பேஜ் இது. ஏன்னா நம்ம யார் தரிசனத்துக்கு புக் பண்ணியிருக்கிறோமோ அவங்களோட ஆதார் கார்டை ஃப்ரண்ட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு 1 MB ரீசைஸ் பண்ணி வச்சு இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து நம்மளோட ஆதார் ஃப்ரண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் இல்லவே இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் இது ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கண்டினியூ கொடுத்தோம்னா நம்மளோட தரிசன டிக்கெட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்க சொல்லும். கீழே இமெயில் ஐடி கொடுத்து நம்மளோட டிக்கெட்டை இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிக்க சொல்லும். இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த டிக்கெட்டை நம்ம எடுக்கணுன்னா எந்த மொபைல் நம்பர்லேருந்து புக் பண்ணமோ அதே மொபைல் நம்பர்லேருந்து லாகின் பண்ணி நான் சொன்ன மாதிரி மேலே அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணி கீழே புக்கிங் ஹிஸ்ட்ரி செலக்ட் பண்ணி வர்ச்சுவல் சேவா செலக்ட் பண்ணி நம்ம இந்த டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பருக்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம சேவாவும் தரிசனத்தையும் புக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஆன்லைன் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்துகிட்டு தரிசனத்துக்கு போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக போகிறவங்களுக்கு அது நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பதி போயிட்டு வரதுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற திருப்பதி பற்றின புதிய தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம் நண்பர்களே.